ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம 12th ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர்ல உள்ள எக்ஸாம்பிள் 10.28 தான் பார்க்க போறோம். A radioactive isotope has an initial mass 200 mg, which 2 years later is 50 mg. Find the expression for the amount of isotope remaining at any time. What its half life. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோடோப் இருக்கு, அது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் 200 mg இருக்கு. 2 years லேட்டர் வந்து 50 mg ஆகுது. ஸோ வந்து ரெடியூஸ் ஆகுது இல்லையா, அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். அட் த சேம் டைம் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது இல்லையா, சேஞ்ச் ஆகிறதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னு நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹாஃப் லைஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 200 mg. 200 mgல ஹாஃப்ங்கிறப்ப 100 mg. அப்போ இந்த 200 mg ஹாஃபா மாறுறதுக்கு, அதாவது 100 mg மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அந்த டி வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 200 mg ஸ்டார்டிங்கில் இருக்குது, அமௌண்ட் ஆஃப் மாஸுங்கிறனால ஏன்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா, ஸ்டார்டிங் அப்படிங்கிறனால டி வந்து வேல்யூ வந்து அப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டி வந்து இனிஷியலில் 0வாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ சேஞ்ச் ஆகுதுங்கிறப்ப 2 years சேஞ்ச் ஆகுது இல்லையா, 2 years லேட்டர் அப்படிங்கிறப்ப 0லேருந்து 2ங்கிறப்ப 2 years வந்து சேஞ்ச் ஆகுது. அட் த சேம் டைம் வந்து 200லேருந்து 50 mg மாறுது. அப்போ இந்த 200லேருந்து 50 மாறுறதுக்கு இடையில எவ்வளோ இருக்கு, 150 mg இருக்கு. ஸோ நம்ம அந்த அமௌண்ட் ஆஃப் இதை என்னென்ன எடுத்துக்கணும், 150 mg எடுத்து நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணிட்டு ஃபைனலாக 100 mgக்கு என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறத நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, dA by dt ப்ரொபோர்ஷனல் டு ஏ, இந்த மாதிரி எழுதலாம். இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு அப்படின்னா அதை ஒரு கான்ஸ்டன்டோட நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, dA by dt ஈக்குவல் டு கேஏன்னு வரும். இது வந்து இந்த சேஞ்ச் வந்து ரெடியூஸ் ஆகுது, அதாவது மைனஸ்ல போகுது, குறையுது, அதனால மைனஸ். ஓகேங்களா, இதனால இந்த மாதிரி எழுதுறோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, செப்பரேட் வேரியபிள்ஸ், அதாவது ஒரே மாதிரி உள்ள வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடு எடுப்போம்ல, அந்த மெத்தட்ல எழுதும்போது இந்த ஏ டேர்ம் வந்து இந்த சைடு வந்துடுது, இந்த டிடி வந்து அந்த சைடு போயிடுது. ஓகேங்களா, அப்படி சேஞ்ச் ஆகும்போது டிஏ பை ஏ ஈக்குவல் டு மைனஸ் கே டிடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏஏ சேம் சைடு வந்துருச்சு, இந்த வேல்யூ இந்த சைடு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா இன்டெகிரேட் பண்ணலாம். இன்டெகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ ஈஸியாக தெரியும் இல்லையா. இப்போ டிஏ பை ஏங்கிறப்ப அதை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், லாக் ஏன்னு கிடைக்கும். இதை இன்டெகிரேட் பண்ணும்போது இங்கே வந்து வெறும் கான்ஸ்டன்டாக இருக்குது, ஸோ கேடின்னு வரும் இல்லையா. ஸோ மைனஸ் கேடி டிடி. இந்த மாதிரி இன்டெகிரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் சேர்ப்போம். இங்கே லாக் இருக்கனால நம்ம என்ன பண்ண போகிறோம், லாக் சின்னு ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்க போகிறோம். ஓகேங்களா, இதில் இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். லாக்ல இருக்கனால இந்த சைடும் லாக்ல ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துக்கிறோம். இப்போ சீன் சேர்த்து நம்ம பண்ணாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணிக்கிறோம், லாகுன்னு சேர்த்துக்கும் போது நம்ம மேலும் ப்ரொசீட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால லாக் சீன் சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, லாகெல்லாம் ஒரு சைடும் மற்றதை அதை சைடும் எடுத்துக்க போகிறோம். அப்படி எடுத்தோம்னா இந்த லாக் சி வந்து இந்த சைடு போகும்போது மைனஸில் போகும். அப்போ லாக் ஏ மைனஸ் லாக் சி ஈக்குவல் டு மைனஸ் கேடி. இப்போ இந்த மாதிரி மைனஸில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை வந்து டிவைடில் எழுதலாம் இல்லையா. ஸோ லாக் ஆஃப் ஏ பை சி ஈக்குவல் டு மைனஸ் கேடின்னு கிடைக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாகோட இருந்துச்சுன்னா நம்மளால மேலும் ப்ரொசீட் பண்ண முடியாது, அதனால இந்த லாக் என்ன பண்ண போறோம், கேன்சல் பண்ண போறோம். அப்படி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த சைடு வந்து இ பவர்ல மாறும். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ பை சி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேடி. அதாவது இங்கே லாக் கேன்சல் ஆகும்போது இங்கே வந்து இ பவர்ல சேஞ்ச் ஆகும். இந்த ரூல் நமக்கு தெரியும் இல்லையா. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இப்போ நமக்கு ஏ மட்டும்தான் வேணும். ஸோ ஏ இந்த சைடு வச்சுட்டு இந்த சியை வந்து அதர் சைடு கொண்டு போறோம். ஸோ சி இ பவர் மைனஸ் கேடி. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை என்ன பண்ணிக்கிறோம், நோட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு கொஸ்டின்ல இருந்து நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க வந்து 200 mg இருந்துச்சு இல்லையா. ஸோ டி வந்து 0வா இருந்துச்சு. இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதுல இருந்து ஏதாவது வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதான்னு முதல்ல செக் பண்ணுவோம். ஸோ அப்போ ஏக்கு பதிலாக என்ன நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 200 சப்ஸ்டியூட் பண்ணலாம். சி இன்ட்டு இ பவர் கே, டிக்கு பதிலாக என்ன வேல்யூ 0. ஸோ 0 இன்ட்டு எனிதிங் 0. அப்போ இ பவர் 0ன்னு வந்துடும். இ பவர் 0 அதாவது எனிதிங் பவர் 0 அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, 1. ஸோ 200 ஈக்குவல் டு சின்னு கிடைக்கும் நமக்கு. இந்த வேல்யூ அப்படியே என்ன ஆயிடுச்சு, 1ன்னு மாறிடுச்சு. ஸோ நமக்கு சியோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த சியோட வேல்யூவை இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இன்னொரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனா நோட் பண்ணி வச்சுக்குவோம்.
ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த 200ங்கிற வேல்யூவை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a ஈக்குவல் டு 200 e பவர் மைனஸ் கேடி அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். இதை வந்து செகண்ட் ஈக்குவேஷனாக நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம செகண்டாக நோட் பண்ணியிருந்த வேல்யூ, அதாவது அந்த சேஞ்ச் ஆன வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி இதில் ஏதாவது வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதா அப்படின்னு பார்ப்போம். அந்த சேஞ்ச் ஆன வேல்யூ என்ன, நமக்கு a வந்து 150 சேஞ்ச் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி t வந்து 2 years ஆச்சு. ஸோ இந்த வேல்யூவை இதில் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 150 ஈக்குவல் டு 200 e பவர் மைனஸ் கே இன்ட்டு 2ன்னு மாறுது. இந்த 200 வந்து அந்த சைடு டினாமினேட்டரில் கொண்டு போயிடுவோம். அப்படி கொண்டு போயிட்டோம்னா e பவர் மைனஸ் 2k ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 200. இதை வந்து கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். 0 0 கேன்சல், 3 5s are 15, 4 5s are 20. ஸோ நமக்கு e பவர் மைனஸ் 2k ஈக்குவல் டு 3/4ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இதை ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா e பவர் மைனஸ் 2kன்னு இருக்குது. இந்த மைனஸ் 2kன்னு இருந்துச்சுன்னா நம்மளால ப்ரொசீட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மைனஸை வந்து நம்ம ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவில் டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம், அது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்து நியூமரேட்டரில் இருக்கப்ப இந்த நியூமரேட்டரில் உள்ள வேல்யூவை டினாமினேட்டர் கொண்டு வர போகிறோம். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா இந்த மைனஸில் உள்ள வேல்யூ என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 1/e பவர் 2kன்னு சேஞ்ச் ஆகிடும், ஈக்குவல் டு 3/4ன்னு சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, டேக்கிங் ரெசிப்ரோக்கல் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுமே ரெசிப்ரோக்கலாக மாற்ற போகிறோம். அப்படி ரெசிப்ரோக்கலாக மாற்றணும்னா e பவர் 2k ஈக்குவல் டு 4/3ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, ரெண்டு சைடுமே லாக் எடுக்க போகிறோம். அப்படி லாக் எடுத்தோம்னா லாக் e பவர் 2k ஈக்குவல் டு லாக் 4/3ன்னு கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இந்த பவர்ல உள்ளதை என்ன பண்ணலாம், எப்பவுமே ஃப்ரண்ட் கொண்டு வரலாம். லாக்ல அந்த மாதிரி ஒரு ரூல் இருக்கு இல்லையா, அப்படி கொண்டு வந்தோம்னா 2k log e ஈக்குவல் டு log 4/3. ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த log e யோட வேல்யூ என்ன, 1 தானே, அது நமக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன மாதிரி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2k இன்ட்டு 1 ஈக்குவல் டு log ஆஃப் 4/3ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நமக்கு k மட்டும் தான் தெரியணும் இல்லையா, அப்போ k மட்டும் தெரியணும்னா k ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும், நமக்கு இந்த 2 வந்து அந்த சைடு டிவைடில் போகும். ஸோ 1/2 log 4/3. ஸோ நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருச்சு, இப்போ k வேல்யூ கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹாஃப் லைஃப் கேட்டிருக்காங்களா, அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஹாஃப் லைஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டிருந்த ஈக்குவேஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நமக்கு அந்த ஈக்குவேஷன் தெரியும், ஆனால் அதில் வந்து அந்த k வேல்யூ மட்டும் தெரியாது. அந்த k வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். ஸோ அந்த வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a ஈக்குவல் டு 200 e பவர் மைனஸ் 2t அப்படியே வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் அந்த k வேல்யூ மட்டும் என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/2 log 4/3. இந்த டீயை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, அது போட்டால் தான் அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபில்ஃபில் ஆகும். நம்ம அவங்க கேட்டிருந்த ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அந்த ஹாஃப் லைஃப் வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஹாஃப் லைஃப் வேல்யூங்கிறப்ப ஏயோட வேல்யூ என்னவா இருக்கு, 100 மாறுது. 200 mgலேருந்து 100 மாறுறது தான் ஹாஃப் லைஃப், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி டி தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்படி ஹாஃப் லைஃபாக மாறும்போது அந்த டி வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் வாங்க. இப்போ இந்த a ஈக்குவல் டு 100ங்கிற வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு தான் k வேல்யூ தெரியுமே, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் வந்து k வேல்யூ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணிட்டு இந்த வேல்யூவை அதுக்கப்புறமா என்ன பண்ணிக்கலாம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இப்போ a வேல்யூ 100ங்கிறத மட்டும் இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ண போகிறோம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 100 ஈக்குவல் டு 200 e பவர் மைனஸ் கேடி. இப்போ இந்த 200 வந்து அந்த சைடு டினாமினேட்டரில் போகும். அப்படி போச்சுன்னா 100/200 ஈக்குவல் டு e பவர் மைனஸ் கேடி. 0 0 0 0 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஹாஃப் ஈக்குவல் டு e பவர் மைனஸ் கேடி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா லாக் எடுக்க போகிறோம் ரெண்டு சைடும். அப்படி எடுத்தோம்னா லாக் 1/2 ஈக்குவல் டு லாக் e பவர் மைனஸ் கேடி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பவரில் இருக்குது, பவரில் இருக்குதுன்னா அது என்ன பண்ணிடலாம், நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு போயிடலாம் இல்லையா, அது நமக்கு அந்த ரூல் தெரியும். அப்படி கொண்டு போனோம்னா லாக் 1/2 ஈக்குவல் டு மைனஸ் கேடி லாக் ஈன்னு மட்டும் நமக்கு கிடைக்கும். இப்போ லாக் ஈயோட வேல்யூ நமக்கு என்ன, 1 இல்லையா. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா லாக் 1/2 ஈக்குவல் டு மைனஸ் கேடின்னு மட்டும் சேஞ்ச் ஆகும். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம், இந்த கே வேல்யூவை என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லாக் 1/2 ஈக்குவல் டு மைனஸ் 1/2 லாக் 4/3 டி. இப்போ நமக்கு என்ன வேணும்னா டி வேல்யூ தான் வேணும். அதாவது அவங்க அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு டைம் என்ன, அந்த டி வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. ஸோ டீயை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், அதை சைடு கொண்டு போக போகிறோம்.
ஸோ டீயை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அதர் சைடு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா நம்ம முதல்ல செக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த -1/2ன்னு இருக்குது. இந்த -1/2ல வந்து -1 × 1/2ங்கிற மாதிரி தானே இருக்குது. ஸோ இந்த -1 வந்து பவரில் கொண்டு போகிறோம். அதாவது லாகில் இருந்தால் பவரில் எழுதலாம் இல்லையா? அதாவது ஃப்ரண்ட்டில் உள்ளதை பவர்லையும் பவரில் உள்ளதை ஃப்ரண்ட்லேயே எழுதலாம். நமக்கு அந்த ரூல் தெரியும். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் மட்டும் இந்த சைடு வச்சுட்டு லாக் 4/3 பவர் -1ன்னு சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்படி சேஞ்ச் பண்ணும்போது இந்த மைனஸ் வந்து மேலே போயிடுது. ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஈக்குவல் இந்த டி அதே மாதிரி இருக்கு. லாக் 1/2 அந்த வேல்யூ தான் அப்படியே இருக்கு. இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா -1ல இருக்குன்னா என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணி எழுதலாம். டினாமினேட்டர் உள்ளது நியூமரேட்டருக்கும், நியூமரேட்டர்ல உள்ளது டினாமினேட்டர்ல எழுதலாம். ஸோ அந்த மாதிரி எழுதணும்னா ½ × log of 3/4 t ஈக்குவல் டு log of 1/2. இப்போ நமக்கு வேண்டிய வேல்யூ t. ஸோ டீயை மட்டும் இந்த சைடு வச்சுட்டோம் அப்படின்னா log 1/2 by 1/2 log 3/4. இப்போ இந்த 1/2 வந்து ஆப்போசிட்டா அதாவது ரெசிப்ரோக்கலா மாறி மேலே 2ஆ போயிடும். அப்படி போச்சுன்னா நமக்கு t வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ 2 log of 1/2 divided by log 3/4. பார்த்தீங்களா? ரொம்பவே சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.